வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? இன்றைக்கு இன்னொரு புதிய தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலர் ஆலயத்துக்கு செல்வதில்லை. ஆலயத்துக்கு போகாம வீட்டிலே வழிபட்டுலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆலயத்துல வழிபாடு செய்ய வேணுங்கிறத நம்ம பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஔவையார் சொல்றாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசு சுவாமி இருக்காரு, அவரு சொல்றாரு, கோயில் இல்லாத திருவில் ஊரும் அப்படின்றார். அப்படின்னா எந்த ஊர்ல கோயில் இல்லையோ அந்த ஊர்ல திருவருள் இருக்காது அப்படிங்கிறார். அப்படின்னா கோயில் போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றார். திருமூலர் இருக்காரு பாத்தீங்களா, திருமந்திரம் பாடினவர், அவர் சொல்றாரு, நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து பாடி பணிமின் அப்படின்றார். அப்படின்னா என்னன்னா, எப்படியாவது தேடி திரிஞ்சு கோயில்ல போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது தவிர பார்த்தீங்கன்னா நம்முடைய அடியார் பெருமக்கள் நாயன்மார்களா இருக்காங்களே, இறைவனை கண்ணார கண்டவர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் கோயிலா போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க. 3 வயது ஞானசம்பந்தர் என்ன பண்ணியிருக்காரு, கால்நடையாவே நடந்து போய் பல தலங்கள் வழிபாடு பண்ணியிருக்காரு. 79 வயதான திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காரு, பல தலங்களுக்கு நடந்தே போய் வழிபாடு பண்ணியிருக்காரு. சுந்தரம் அப்படிதான் கோயில் தோறும் போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, கோயில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். நம்ம சைவர்களுக்குன்னு சாஸ்திர நூல்கள் இருக்கு. அதை தமிழ்ல மெய்கண்ட நூல்கள்னு சொல்லுவாங்க. அந்த மெய்கண்ட நூல்கள்ல ரொம்ப தலையாய நூலா சொல்லப்படுறது சிவஞான போதம். அந்த சிவஞானம் போதம் சொல்லுது, மால் அற நேயமலிந்தவர் வேடமும் ஆலயமும் தானும் அரணென தொழுமே அப்படின்னு. அதாவது எவ்வளவு பெரிய அடியாரா இருந்தாலும் கூட அவங்க சொல்றாங்க, அடியார்களை கும்பிடணும், அப்புறம் கோயிலுக்கு போய் கோயில் வழிபாடு செய்யணும், அப்புறம் கோயில்ல இருக்கிற சிவலிங்கத்தை, தானும்னா சிவலிங்கத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம ஆலய வழிபாடு கண்டிப்பா செய்ய வேணும்னு தெரியுது. சரி, வீட்டுல தான் கடவுள் இருக்காரு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, இறைவன் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ கோயிலுக்கு தான் ஏன் போய் வழிபாடு பண்ணணும்? அது வீட்டிலேயே இருந்த இடத்துல இருந்து வழிபாடு பண்ணலாமே, இல்ல வேற எங்கேயாவது சென்டர்லாம் போய் வழிபாடு பண்ணலாம். இப்பதான் நிறைய சென்டர்லாம் போச்சு இல்லைங்களா, பல வீடுகள்ல கட்டடங்கள்ல சொந்தமா வழிபாடு பண்றாங்களே, அங்க வழிபாடு பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடும். அதுக்கு வாரியார் சுவாமிகள் எப்போதும் அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, பசுவினோட உடம்பு பூரா ரத்தம் ஓடுது, அது பசுவினுடைய மடியில தான் பாலா கிடைக்குதுன்னு. பசுவினுடைய மடியிலிருந்து பால் எடுக்க வேணும்னா மடியை கறந்தா தான் பால் கிடைக்கும், வேற இடத்துல குத்துனா ரத்தம் தான் வரும். அது போல இறைவனுடைய திருவருள் நிலைப்பட்டு இருக்கின்ற இடம், ஒருமுகப்பட்டு இருக்கின்ற இடம் ஆலயம் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார். அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்னாங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி வச்சாங்க. சரி, இப்ப ஆலய வழிபாடு முதன்மையானதுன்னு பார்த்துட்டோம். இந்த ஆலயத்திற்கு போய் வழிபடுவதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத ஒண்ணு பார்க்கிறோம். அதற்கு முன்னால ஆலயம்னு ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஆலயம் என்று சொன்னால் அ கூட்டல் லயம் அப்படின்னு பொருள். அ என்றால் உயிர், லயம் என்றால் லயித்தல்னு பொருள். அப்படின்னா நம்முடைய உயிராகப்பட்டது இறைவனிடத்திலே லயித்து நிலைத்து நின்று ஒருமுகப்படும் அல்லது ஒருமுகப்படுகின்ற இடம் என்பதை ஆலயம்னு சொல்றாங்க. இது தவிர இந்த ஆலயத்துக்கு நல்ல தமிழ்ல திருக்கோயில்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அதுக்கு திருக்கோயில் அப்படின்னு பேருன்னு கேட்டீங்கன்னா, திருன்னு சொன்னா இறைவன், கோ என்று சொன்னால் அரசன், இல் என்றால் வீடு. அப்போ இறைவன் என்கின்ற அரசன் வாழும் வீடு அப்படிங்கிறது தான் திருக்கோயில். ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஆலயத்துல அந்த வைப்ரேஷன் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு ஆலயத்தை கட்டும்போது அந்த ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த கோயில்ல இருக்கிற கருவறை கீழே யந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் மந்திர ஆற்றல் அது ஒன்று. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கோயில தொடர்ந்து சொல்றாங்களே திருமுறைகள், வடமொழி மந்திரங்கள், இவற்றினுடைய ஆற்றல் சக்தி அந்த திருமேனி மேல இருக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா கோயில்ல செய்யப்படுகின்ற கிரியைகள் மூலமா நமக்கு நம்மளுடைய உடம்புக்கு நலம் தரக்கூடிய மருந்து வகை பொருட்கள் எல்லாம் பூசணையில பயன்படுத்துறாங்க. இது மூணும், மந்திரம், யந்திரம், மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஆலயத்துல கிடப்பதனால அது வீட்டுல கிடைக்காது. ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இப்ப ஆலயம் கண்டிப்பா நம்ம போக வேணும். ஏன் ஆலயத்திற்கு போக வேணும் அப்படிங்கிற செய்தியை பார்த்துட்டோம். அடுத்து இப்போ ஆலயத்திற்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டுல பூஜை பண்ணணும். இப்ப வீட்டுல பூஜை பண்ணும்போது என்ன செய்வோம்? கண்டிப்பா உடல் தூய்மை செய்திருவோம், குளிச்சிருவோம், திருநீர் அணிந்து கொள்வோம், வீட்டுல பூசணைகள்லாம் செய்து முடிச்சுட்டு அப்புறம்தான் ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்திற்கு போகும்போது ஆலயத்திற்கு போவதற்கு ஏற்ற உடைகளே அணிந்து போகணும். இப்ப எல்லாம் உடையை பத்தி பேசினா எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு போனா கடவுள் அருள் கொடுக்க மாட்டாரா, இல்ல குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு போனா அருள் கொடுக்க மாட்டாரான்னு எல்லாரும் கேட்கறாங்க. அருள் கொடுப்பாரு தான். ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு போனா நாம இலகுவா, நாம இந்த ஃப்ரீயா வழிபாடு பண்றோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது போல இயல்பா வழிபாடு பண்ண முடியாது. ஒரு குட்டை பாவாடை போட்டு போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம வழிபாடு பெண்கள் மண்டியிட்டு வழிபாடு பண்ற முறை இருக்கு. எப்படி வழிபாடு பண்ண முடியும்? ஒன்று, நமக்கே நம்ம உடை நாம சுதந்திரமா வழிபாடு பண்றதுக்கு இடம் கொடுக்காது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமான உடை அணிஞ்சிட்டு போறீங்கன்னு வச்சுங்க, அதுவே என்ன செய்யும், நம்ம வழிபாடு செய்யும் போது இங்க கை தூக்குனா கிழிஞ்சு போயிருமோ, அங்க காலை தூக்குனா கிழிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு உள்ளத்துல ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றவங்களுடைய கவனத்தை செஞ்சிடும். மற்றவர்கள் நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பெரிய சிவபாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆலயத்திற்கு நம்முடைய பாரம்பரிய உடைகளை, வேட்டி, ஜிப்பா, பிள்ளைகளா இருந்தா பாவாடை தாவணி, பெரியவர்களாக இருந்தா சேலை, இதெல்லாம் உடுத்திட்டு போனா தான் நாளடைவில் இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டு உடையாக நிலைத்திருக்கும். அப்போ ஆலயத்திற்கு ஏற்ற உடை அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஆலயத்துக்கு போகணும். முடிந்தா, இப்போ குடும்பத்தோட போக முடியாத சூழ்நிலைனா பரவாயில்ல, குடும்பமான அளவு குடும்பத்தோட ஆலயத்துக்கு போகணும். ஏன் குடும்பத்தோட ஆலயத்துக்கு போகணும்? குடும்பத்தோட போய், அதாவது ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பக்கம் பக்கமா நின்று இறைவனை வழிபடுகின்ற போது இந்த குடும்ப உறவுகள், வாரத்துக்கு ஒரு முறை கூடுறோம், இல்லை வாரத்துக்கு 2 முறை கூடுறோம், இந்த குடும்ப உறவுகள் வலுப்பெறும். அதோடு ஒருவருக்கு ஒருவர் நம்ம பார்த்து ஒன்றாக இருந்து வழிபாடு செய்கின்ற போது அன்பு பெருகும். அப்படிங்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க, ஆலயத்துல குடும்பத்தோடு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கோயிலுக்கு அல்லது ஆலயத்துக்கு ஒரு வாரத்துல எத்தனை நாள் போகலாம் அப்படின்னு ரொம்ப பேர் கேள்விப்பட்டா, கொஞ்சம் பேர் சொல்றாங்க வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போனா போதும்ன்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் போனா போதும்னு சொல்றாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் போகலாம், ஒரு முறை போனா போதும்ன்றாங்க. உள்ளபடியே நம்முடைய சமயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அன்றாடம் கோயிலுக்கு போக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்களே, திருநாவுக்கரசு சுவாமி சொல்றாரு, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அப்படின்றாரு. எப்போ போகலாம் அப்படின்னு சொன்னா, காலையில போகலாம், நண்பகல்ல போகலாம், சாயங்காலம் போகலாம், இரவுல போகலாம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் குறிப்பா ஒரு நாளைக்கு 6 வேளை கோயில்ல பூசணை செஞ்சிருக்காங்க. எப்பன்னு கேட்குறீங்களா? விடிய காலில் 4 மணிக்கு ஒரு முறை. பிறகு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சந்திகள்னு சொல்றது, அதாவது நள்ளிரவும் அதிகாலையும் கூடுகின்ற வேளை 4 மணி. பிறகு பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கு, நம்ம மலேசியா நேரத்தில் 7 மணிக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், 7 மணிக்கு ஒரு வேளை பூஜை. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு, காலம் முடிஞ்சு நண்பகல் வரப்போகுது இல்லைங்களா, 12 மணிக்கு ஒரு முறை, 3 ஆச்சுங்களா. பிறகு பகல் முடிஞ்சு இரவு வரப்போற வேளை சாயங்காலைன்னு சொல்றாங்க,
அப்போ ஒரு முறை, அது ஒரு 6:30 7ன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், 4 முறை ஆச்சுங்களா. பிறகு நள்ளிரவு வர்றதுக்கு முன்னால இந்த இரவு முடியறதுக்கு இருக்கிற நேரத்துல 9 மணி போல சொல்றாங்க, 5 ஆச்சு. பிறகு பாத்தீங்கன்னா நள்ளிரவு பூசைன்னு சொல்றாங்க. அது வந்து முறைப்படி 12 மணிக்கு செய்யணும். ஆனா அன்பர்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அர்த்த சாம பூசைன்றாங்களே அதை வந்து ஒரு 10, சில கோயில்களில் 9:30, தில்லை சிதம்பரத்துல மட்டும் 11 மணின்னு சொல்லி அதுக்கு பிறகு வேற எந்த கோயிலையும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க.